ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம் 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 மக்களே. நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா பித்தப்பைக்கல். பித்தப்பைக்கல் அப்படின்னு என்னது? கேல் பிளாடர் ஸ்டோன். இப்போ கேல் பிளாடர் ஸ்டோன் எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருமே நம்ப மாட்டீங்க. போனவுடனே பித்தப்பை எடுத்துடணும் அப்படின்னு சொன்னோடனே அழகாக நீங்கள் போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு அட்மிட் ஆகி பித்தப்பை எடுத்து போட்டு வந்துடுறீங்க. பித்தப்பையை எடுத்து போட்டுட்டிங்களா, நீங்கள் சரியாயிட்டீங்களா அப்படின்னா அப்படிதான் இல்லை. வந்துட்டு மேடம் எனக்கு அங்கே ரிப்ஸ் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எனக்கு கழுத்தை வலிக்குது, எனக்கு சாப்பாடு செரிக்க மாட்டுது. ஏன் சொல்கிறீங்க? எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறது கிடையாது. போய் உடனே அந்த உறுப்பை ரிமூவ் பண்ணிடுறது. பித்தப்பையோட மெயினான வேலை என்ன? அங்கே ஒரு பித்த நீர் சுரக்கும். பித்தப்பைனா என்னன்னா, நமக்கு வலது பக்கத்தில் கல்லீரல இருக்க கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன காத்துப்பை மாதிரி இருக்கும். அது உள்ளார எதுவும் இருக்காது. அது ஒரு ஹாலோ ஆர்கன்ஸ். அதனோட வேலை என்னன்னா பித்த நீர் அப்படின்னு ஒன்று செக்ரீட் பண்ணும். அதுலேருந்து வர பித்த நீர், அதோட இல்லாமல் நம்ம கல்லீரலேருந்து வர பித்த நீர், இது ரெண்டும் சேர்ந்து காமன் பைல் டக்ட் அப்படிங்கிற வழியாக போயிட்டு நம்ம கணையத்தில் சில ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும். அதையும் சரி பண்ணி அதை அளவாக வச்சுக்கிறதும் இந்த பித்த நீர்கள் தான். அப்போ நம்ம பித்தப்பை எடுத்துட்டா அப்போ அந்த பித்தம்லாம் அந்த ஃபேட்லாம் எங்கே போகும், என்ன ஆகும்? சரி இப்போ எடுத்துட்டோம் நிரந்தரமாக சரியாயிடுமா அப்படின்னா கிடையாது. எல்லாத்தையும் சேர்ந்து டேமேஜ் பண்ணி நாளடைவில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ரொம்ப சிக்காகி, ரொம்ப ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் ரொம்ப வயிற்று பிரச்சனை நிறைய கம்ப்ளைண்ட்ஸோட ரொம்ப சிக்காயிருவாங்க. அதனால எடுத்தோடனே கடவுள் கொடுத்த ஒரு உறுப்பை ரிமூவ் பண்ணுங்கிறது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியலையா, நமக்கு முடியவே முடியலையா அப்படிங்கிற பட்சத்தில் ரிமூவ் பண்ணுறது தப்பு கிடையாது. எடுத்த உடனே போன உடனே எடுத்துடணும் அப்படின்னா அப்போ நம்ம ஒன்னொன்னுக்கும் ஒரு உறுப்பு எடுத்தோம்னா நம்ம எப்படி தான் உயிர் வாழறது? சரி இப்போ இதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதயத்தை எடுத்து போட்டுட்டா நம்மளால சரியா இருக்க முடியுமா? இல்லை இல்லையா? அதில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை, இப்போ அடப்பு இருக்குன்னா அடப்பை மட்டும் தானே எடுக்கிறாங்க. இப்போ பித்தப்பையில் கல் இருக்குன்னா பித்தப்பையில் கல்லை மட்டும் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு பித்தப்பையே எடுக்கிறாங்க? அப்படி எடுக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ இதுலேயும் ஹோமியோபதியில நிறைய ட்ரக்ஸ் இருக்கு, சரி பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். நீங்க எடுங்கப்பா, 2 மாசம் எடுங்க, ஸ்கேன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சுன்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதை விட்டுட்டு பித்தப்பை எடுக்க நமக்கு வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நம்ம எடுக்கிறது தப்பே கிடையாது. இப்படி இருக்கிறப்போ இல்லை நான் எடுக்கவே மாட்டேன், நான் அந்த பித்தப்பையை தான் எடுப்பேன் அப்படின்னா நீங்க அனுபவிச்சுக்கோங்க. உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை நீங்க அனுபவிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப பித்தப்பையில என்ன பண்ணணும்னா நம்ம கல்லீரல்ல இந்த பித்த நீர் சுரக்குது இல்லையா, அது எல்லாம் என்ன ஆகும்னா அந்த ஃபேட் வெளியிலேருந்து வர்ற அந்த கெட்ட ஃபேட்டு, கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா நம்ம பித்தப்பையில சுரக்கக்கூடிய பித்த நீருக்கு தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சோப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். சோப் வாட்டர்னா என்ன? அழுக்குகளை இப்போ நம்ம கையில் ஏதோ ஒன்று ஒட்டி இருக்கு, அதை சோப் போட்டு கழுவுனோம்னா நம்மளுக்கு சுத்தமாயிருது இல்லையா? அந்த மாதிரி வெளியிலேருந்து வர்ற அந்த கெட்ட கொழுப்பை அது கரைக்கக்கூடிய ஒரு சோப் வாட்டர்னே வச்சுக்கோங்களேன். சோப் வாட்டர் அதை நல்லா சரி பண்ணி விட்டுரும். இப்போ பித்தப்பை கல்லுக்குமே ஒரு கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபீடிங், ஒரு குழந்தை பிறந்து 7 நாள் தான் ஒரு அம்மாவுக்காச்சு. அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாப்பா பால் கொடுத்துட்டு இருக்கா, குழந்தை பிறந்த 7 நாள் தான் ஆச்சு, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே குழந்தையே ஆப்ரேஷன் பண்ணி தான் பிறந்துச்சு, அவள் ஏற்கனவே வீக்காக இருக்கா, ரத்த சோகையாக இருக்கிறா, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஃபீட் பண்ணுறப்போ ஹோமியோ ட்ரக்ஸ் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாமா, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சரிங்க மேடம் நீங்கள் மெடிசன் கொடுங்க நாங்கள் எடுத்துக்கிறோன்னா, அந்த பொண்ணு எப்படின்னா உட்காரவே இல்லை. அதாவது அவங்க அந்த 7 நாள் குழந்தைய அவங்க அம்மா வச்சுருக்காங்க. இந்த பொண்ணால் உட்காரவே முடியல, அவ்வளோ அழுகுது. மேடம் என்னால் வலி தாங்க முடியல, ஏதாவது பண்ணுங்க, என்னால் முடியவே இல்லைன்னு அவ்வளோ சத்தம். அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு நான் மெடிசன் கொடுத்து அனுப்புனேன். 3 மணி நேரம் கழிச்சு தான்ப்பா வலி குறையும், அது வரைக்கும் நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, மசாலா காரம் எண்ணெய் அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவங்க ஒரு 7 மணிக்கு வந்திருப்பாங்க. திருப்பி ஒரு 11 மணிக்கு நானாவே கால் பண்ணி எப்போ அப்படிப்பா இருக்கு அப்படின்னு, மேடம் இப்போ வலி குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல மேடம் அப்படின்னாங்க. திருப்பி காலையில் ஏஞ்சி 6 o'clock ஃபோன் பண்ணேன். மேடம் 7 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மேடம் நான் நிம்மதியாக தூங்கினேன், எனக்கு வலியே இல்லை மேடம், இந்த வலி திரும்பி வருமா மேடம் அப்படின்னு ஒரு பேனிக்கோட ஒரு மாதிரி கேட்டாங்க. இல்லைப்பா வலி வராது, நீங்கள் கண்டினியூஸாக மெடிசன் எடுத்துக்கோங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பித்தப்பையில் கல் இருக்கிறத பற்றி மறந்துடுங்கப்பா, நீங்கள் மெடிசன் மட்டும் எடுங்க அப்படின்னு. ஓகே மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா எடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டுக்காரர், மேடம் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமா, பித்தப்பையில் கல் இருக்கா இல்லையான்னு. ஏப்பா இப்போதப்பா மெடிசன் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா, அதுக்குள்ளே ஸ்கேன் பண்ணுமான்னா, இல்லை தெரிஞ்சுக்கலாம், பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ என்னமோ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எடுப்பா அப்படின்னு. அவங்களுக்கு ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி வரப்போ எவ்வளோ ஸ்டோன் இருந்துச்சுன்னா 12 mm ஸ்டோனு, மல்டிபிள் கால்குலே லார்ஜஸ்ட் 12 mm மல்டிபிள் கேல் பிளாடர் ஸ்டோன் அப்படி இருந்துச்சு.
அவர் 10 டேஸ்லேயே போய் எடுத்துட்டாரு. ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாரு. என்ன மிராக்கள், 2 ஸ்டோன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, 2 தான் இருந்துச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 mm 3 mm அவ்வளோதான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ கேல் பிளாடர் ஸ்டோனில் வர்ற சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் அட்டாக் சிம்டம் மாதிரியே இருக்கும். திடீர்னு நைட்டில் வலிக்கும், அப்படியே அந்த வலி அப்படியே இங்கெல்லாம் பரவும், பின்னாடி கழுத்து வரைக்கும் பரவும், வேர்த்து கொட்டும், ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ சிவியரான பெயின். அவ்வளோ சிவியரான பெயினை கூட நம்ம ஹோமியோபதி மெடிசனில் ஈஸியாக அழகாக சீக்கிரமாகவே பெயின் கில்லர் கொடுக்காமலே சரி பண்ணக்கூடிய மெடிசன்ஸ்லாம் ஹோமியோபதியில் இருக்குது. அதனால் பித்தப்பை கல் பற்றி யாரும் பயப்பட வேணாம். பித்தப்பையை அகற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஹோமியோ ட்ரக்ஸ் எடுத்து அதிலிருந்து நிரந்தரமாக கிளியர் ஆகிடலாம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி.